Hi guys, welcome back to a new video. நாளைக்கு MLC 26 சீசன் ஸ்டார்ட் ஆகுது. TSK அவங்களோட முதல் மேட்ச் ஏர்டெல் ஆர்காஸ் கைன்ஸா 6 AM மார்னிங் நாளைக்கு ப்ளே பண்ண போறாங்க. ஃப்ளெமிங் என்ன பண்ணாரு? ஃப்ளெமிங் TSK கேம்பை ஜாயின் பண்ணாரா இல்லையாங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கு இல்லையா? ஸோ அதை பற்றி பார்க்கலாம். அண்ட் MLC சீசனை உங்களால் எந்த சேனல் அண்ட் ஆப்பில் பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷனுமே கிடச்சிருக்கு. ஸோ அதை பற்றியுமே பார்த்தலாம். வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மறக்காம லைக் தட்டி சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோ தெரிஞ்சுக்கலாம். இந்தியா ஏ டீம் இதுக்கு ஆப்கானிஸ்தான் ஏ கைன்ஸ் தான் 1-1 ரன்ஸ் மார்ஜினில் வின் பண்ணியிருக்காங்க. இதன் காரணமாக இந்தியா ஏ டீம் இப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு போயிருக்காங்க. இப்போ ஸ்ரீலங்கா அண்ட் ஆப்கானிஸ்தானில் பிறந்த கடைசி கேம் தான் டிசைட் ஆக போகிறது யார் ஃபைனல்ஸில் இந்தியாவை ப்ளே பண்ண போகிறாங்கன்னு. ஆப்கானிஸ்தான் என்ஆர்ஆர் ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ ஸ்ரீலங்காவோட என்ஆர்ஆரை பீட் பண்ணணும்னா அவங்க நல்ல என்ஆர்ஆரில் வின் பண்ணி ஆகணும், விச் இஸ் ஹிமாலயன் டாஸ்க் ஃபார் தெம். அண்ட் ஸ்ரீலங்கா அது அதர் ஹேண்ட் அவங்க வின் பண்ணால் மட்டும் போகிறோம் அவங்க இந்தியா வந்து ஃபைனல்ஸில் ப்ளே பண்ணாங்க. அர்ஷத் கான் அட்டகாசமாக இந்த சீரீஸில் பவுல் பண்ணியிருக்காரு. ஆனால் ஆல் ஆஃப் சடன் அவரை நேற்றுக்கு ட்ராப் பண்ணியிருந்தாங்க. அவருக்கு பதிலாக அன்ஷுல் கம்போஜ் வாஸ் brought in again. அண்ட் பிரப்சிம்ரன் சிங் விக்கெட் கீப்பரை ட்ராப் பண்ணிவிட்டு அவருக்கு பதிலாக குமார் குஷாகரா இன்னொரு விக்கெட் கீப்பரை வந்து கொண்டு வந்தாங்க. அண்ட் லாஸ்ட்டாக பிரியான்சாரியா was also brought in instead of Ayush Badoni. Most of the India A batters நேற்றுக்கு 30 or அதுக்கும் மேற்பட்ட ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. டாப் 5 எல்லாருமே 30+ தான், which is very good. ருத்ராஜ் கிட்டேயுமே ஒரு 30 of 31 பார்க்க முடிஞ்சது. ருத் இந்த சீரீஸில் 5 மேட்சஸில் 271 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அவரோட ஆவரேஜ் 54. ஸோ நிறைய மேட்சஸில் அவரோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப வைட்டலாக இருந்திருக்கு. முதல் மேட்ச்லேயே ருத்துவோட 100 தான் இந்தியா ஏ டீம் நல்ல ஒரு டோட்டலுக்கு போனாங்க. அண்ட் அதில் பிளேயர் ஆஃப் த மேட்சும் கூட நம்ம ருத்து தான். இப்போ ஆப்கானிஸ்தான் சீரீஸே வந்து விராட் கோலி ப்ளே பண்ணலாம். அவருக்கு பதிலாக ஜெய்ஸ்வாலை தான் ரீப்ளேஸ்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் இங்கிலாந்து சீரீஸ்க்கு வந்து விராட் கோலி வரப்போறாரா இல்லையாங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் கிடையாது. இன்கேஸ் கோலி ரெக்கவர் ஆகலன்னா செலக்டர்ஸ் ருத்து பார்க்க போனால் நல்லா இருக்கும் தோணுது. ருத்துவோட ஓடிய ஃபார்ம் இப்போ நல்லா இருக்கிறதுனால இதை கேபிட்டலைஸ் பண்ணிக்கணும். இப்போ இந்தியன் சீனியர் டீம் கரெக்டாக ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக ஒரு ஓடிய சீரிஸ் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்களே, அதில் செகண்ட் ஓடிய நேற்றுக்கு நடந்துச்சு. அதையுமே நம்ம இந்தியன் டீம் கம்ஃபர்டபுளாக வின் பண்ணிட்டாங்க. லக்னோ எக்கானா ஸ்டேடியமில் தான் மேட்ச் நடந்துச்சு. வெரி லோ டர்ன் அவுட் 13,000 தான் மேட்ச் பார்க்க வந்திருக்காங்க. ஸோ நிறைய ஸ்டாண்ட்ஸ் வந்து எம்டியாக இருந்துச்சு. அண்ட் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஹீட் ஓவராக இருந்துச்சு, ஸோ வீக் டே வேற இல்லையா, அதனால தான் வந்து க்ரௌடு வரலன்னு சொல்கிறாங்க. இப்போ தேர்ட் ஓடி இங்கே சென்னையில் நடக்க போது இதுக்கான டிக்கெட்ஸ் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஆப்பில் இன்னுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த மினிமம் காஸ்ட்டான 1500 அந்த டிக்கெட்ஸுமே இன்னும் அவைலபிளாக இருக்குது. வீக் டேன்னு சொல்லி கூட தப்பிக்க முடியாது. பர்ஃபெக்டாக சாட்டர்டே 1:30 PM மேட்ச் ஆரம்பிக்குது. ஆனால் சென்னை ஒரு கிரிக்கெட் லவிங் சிட்டி, இங்கே டிக்கெட்ஸ் இன்னும் விற்று போகலன்னா அப்போ கண்டிப்பாக ஃபேன்ஸோட இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிருக்குன்னு தான் அர்த்தம். இதுவே வேர்ல்ட் கப்பில் இந்தியா அண்ட் ஆப்கானிஸ்தான் ப்ளே பண்ணுறாங்கன்னா அதுக்கு எக்ஸைட்மெண்ட் கண்டிப்பாக இருக்கும். பிகாஸ் அது வேர்ல்ட் கப், அதில் ஒரு கான்டெக்ட் இருக்குது. ஆனால் பைலாட்டரல் சீரீஸில் ஏதாவது கான்டெக்ட் இருக்கா, ஏதாவது ஒரு அதுக்கு பிரோஜனம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அது ரொம்ப கம்மி தான். இது எப்படியுமே இந்தியா வின் பண்ணிடுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை நம்மளுக்கு இருக்குது. ஸோ அதனாலே வந்து இன்ட்ரெஸ்ட்ங்கிறது வராது. அண்ட் ஸ்டேடியமில் போய் பார்க்கணுமா அப்படிங்கிற கேள்வியுமே வரும். மோஸ்ட் ஆஃப் த இந்தியன்ஸ் வந்து T20 கிரிக்கெட்டுக்கு அடாப்ட் ஆகிட்டாங்க. அவங்க T20 லீக்ஸ் பார்க்குறாங்க, T20 கிரிக்கெட்டை ஃபாலோ பண்ணுறாங்க. இன்டர்நேஷனல் கிரிக்கெட்லேயும் T20 மேட்சஸ் தான் பார்க்குறாங்களே தவிர அவங்க ஓடிஎஸை பெருசாக ஃபாலோ பண்ணுறது கிடையாது. அதனால தான் ஓடிஎஸோட க்ரோத்துங்கிறது ஏறவே மாட்டேங்குது, அப்படியே ஃப்ளாட்டாக இருக்குது. கண்டிப்பாக ஐசிசி அவங்களோட ஆனுவல் மீட்டிங்கில் இதெல்லாம் பற்றி பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த பைலாட்டரல் சீரீஸ்லாம் நடத்துறதுக்கு பதிலாக ட்ரை சீரிஸ் கொண்டு வரலாம்னு தோணுது. ஏன்னா ட்ரை சீரிஸ் இந்தியா ஏ டீம் தான் ப்ளே பண்ணுறாங்க. இந்தியன் மெயின் டீம்லாம் ட்ரை சீரிஸ் ப்ளே பண்ணுறது கிடையாது இல்லையா. ஸோ அந்த மாதிரி ட்ரை சீரிஸ் ப்ளே பண்ணுறப்போ 3 டீம்ஸ்ன்றதுனால கண்டிப்பாக அதுக்கான எக்ஸைட்மெண்ட் நல்லாவே இருக்கும். உண்மையாக சொல்லணும்னா இந்தியா ஏ டீம் மேட்சஸ் வந்து பார்க்கறதுக்கு இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது தேன் இந்தியன் சீனியர் டீம். அண்ட் என்ன மாதிரி நினைக்கிறாங்களோ நான் தப்புனுமே சொல்ல மாட்டேன். பிகாஸ் இந்தியன் சீனியர் டீம் விளையாடுற மோஸ்ட் ஆஃப் த மேட்சஸ் வந்து ஒன் சைடடாக இருக்குது. பட் இந்தியா ஏ அண்ட் ஸ்ரீலங்கா ஏ ப்ளே பண்ண மேட்ச் வந்து ஒன்ஸ் இன் லைஃப் டைம் மாதிரி ஒரு பீக் சினிமா. அது லாஸ்ட் 10 வருஷம் நான் சுத்தமாக வந்து கண்ணே சிமெண்ட்டில் அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு அந்த மேட்ச். அதுவும் FIFA வேர்ல்ட் கப் ஆரம்பிச்சதுலேருந்தே ஃபுட்பால் வர்சஸ் கிரிக்கெட் அப்படிங்கிற ஒரு டிபேட் ஆன்லைனில் போயிட்டு இருக்கு. அதுவும் ட்விட்டரில் வந்து டெய்லி ஏதாவது ஒரு ட்வீட் நான் அதை பற்றி பார்க்குறேன். கிரிக்கெட் இஸ் மெயின்லி ரிலேயிங் ஆன் இந்தியன் சப்கான்டினென்ட். இந்தியா, பங்களாதேஷ், பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, நேபாள், ஆப்கானிஸ்தான் நம்மளோட சப்கான்டினென்ட்ல வர மாட்டாங்க. பட் அங்கேயுமே கிரிக்கெட்டுக்கு நல்ல ஃபாலோவர்ஸ் இருக்கிறதுனால அவங்களையுமே வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இந்த கண்ட்ரீஸ்லாம் தான் வந்து கிரிக்கெட்டை அதிகமாக ஃபாலோ பண்ணுறாங்க, பேஷனேட்டாக பார்க்குறாங்க. பட் கண்ட்ரீஸ் லைக் ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, சவுத் ஆஃப்ரிக்கா, நியூசிலாண்டுக்குலாம் இந்த மோஸ்ட் ப்ராப்ளி ஒரு சீசனல் ஸ்போர்ட்டாக தான் இருக்கும். அதாவது ஒரு சீசனில் வந்து இந்த ஸ்போர்ட் வந்து அதிகமாக ப்ளே பண்ணுவாங்க. இப்போ ஆஸ்திரேலியா சம்மர் சீசனில் தான் வந்து நிறைய கிரிக்கெட் மேட்சஸ் நடக்கும். அந்த மாதிரி தான் நான் சொல்ல வரேன். ஃபுட்பால் அளவுக்கு கிரிக்கெட்டுக்கு பேஷனான க்ரௌட் மேபி இல்லாமல் இருக்கலாம். பட் கிரிக்கெட்டுக்கான அந்த ஃபாலோவர்ஸ் ஆர் வியூவர்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். நெக்ஸ்ட் இயர் சவுத் ஆஃப்ரிக்காவில் நடக்க போகிற ஓடிஐ வேர்ல்ட் கப்பே செமையாக க்ரௌட்ஸ் அட்ராக்ட் பண்ணும். ஏன்னா SA20 நம்ம பார்த்துருக்கோம் க்ரௌட்ஸ் வந்து எல்லா மேட்சஸ்க்குமே பேக்டாக இருக்கும். இந்த டாப்பிக்கில் ஒரு ஃபுல் லென்த் வீடியோ கூட போஸ்ட் பண்ண முடியும். பட் இப்போ சரியான டைம் கிடைக்காது. இப்போ MLC வேற ஆரம்பிக்க போகிறது. பட் கண்டிப்பாக டைம் கிடைச்சா நம்ம கூடிய விரைவில் இதை பற்றி ஒரு ஃபுல் லென்த் வீடியோ போஸ்ட் பண்ணலாம். இந்தியா ஏ டீம் பற்றி பேசுகிறப்போ இதை பற்றியும் பேசலாம்னு தோணுச்சு. பட் மறந்துட்டேன், இப்போ பேசலாம். ஸோ கிரிக் பஸ்ல இப்போ லேட்டஸ்ட் ஒரு ஆர்டிகல் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்தியா ஏ அண்ட் ஸ்ரீலங்கா ஏ மேட்ச் ப்ளே பண்ணியிருந்தாங்க இல்லையா, அந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம சூரியவன்ஷி அண்ட் ஒரு ஸ்ரீலங்கன் பிளேயருக்கு பிரச்சனை ஆகியிருக்கும். அந்த ஸ்ரீலங்கன் பிளேயர் நேம் விஷன் ஹலாமாகி. இவங்க 2 பேருக்கு இடையில் ஃபர்ஸ்ட்லேருந்தே பிரச்சனை இருந்திருக்கு. ஸோ முதல் மேட்ச் இந்த சீரீஸில் நடந்துச்சு இல்லையா, அந்த மேட்ச்லேயே ஹலாமாகி ரிப்பீட்டடாக சூரியவன்ஷி ஸ்லெச் பண்ணியிருக்காரு. அண்ட் அதே மாதிரி இந்த செகண்ட் மேட்ச்லேயுமே வந்து பண்ணதுனால தான் வந்து சூரியவன்ஷி கடுப்பாகியிருக்காரு போல. அண்ட் சூப்பர் ஓவருக்காக சூரியவன்ஷி உள்ள வரப்போ ஹலாமாகி அப்போயுமே ஸ்லெச் பண்ணியிருக்காரு. நீ வீட்டுக்கு கிளம்பி இது IPL கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு.
சொல்லியிருக்காரு. கிரிக்பஸோட இந்த ரிப்போர்ட் வரதுக்கு முன்னாடி நிறைய ஜேர்னலிஸ்ட் ட்விட்டரில் என்ன ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, சூரியவன்ஷி மேலே தான் தப்பு, அவர் தான் இந்த பிரச்சனையை கிரியேட் பண்ண மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. ஐ திங்க் சூரியவன்ஷியோட growth பார்த்து நிறைய பேருக்கு பிடிக்கல போல, அதனால தான் ஃபேக்காக ஆர்டிகல்ஸ் பப்ளிஷ் பண்ணி அவரோட growth வந்து கெடுக்க பார்க்குறாங்க, அவரோட நேம் வந்து ஸ்பாயில் பண்ணுறாங்க. சூரியவன்ஷியோட பேட்டால ஆன்சர் பண்ணுவார். நெக்ஸ்ட் அயர்லாந்து T20 சீரிஸில் இஸ் கோயிங் டு மேக் ஹிஸ் டெபியூ ஃபார் இந்தியன் டீம். அதனால கண்டிப்பாக அந்த மேட்ச்சில் வந்து சூரியவன்ஷி பட்டையை கலப்பணும். டிஎஸ்கே பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி சான் பிரான்சிஸ்கோ யூனிகார்ன்ஸ் 2 ஓவர்சீஸ் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஜேவியர் பார்ட்டட் கரண்டாக ஆஸ்திரேலியா அண்ட் பங்களாதேஷ் ப்ளே பண்ணுற T20 சீரிஸ் ஸ்குவாட்ல இருக்கிறதுனால அவருக்கு பதிலாக பீட்டர் சிடல் அப்படிங்கிற பிளேயரை சைன் பண்ணியிருக்காங்க. இவருக்கு 40+ ஏஜ். தென் கூப்பர் கார்னலி சான் பிரான்சிஸ்கோ யூனிகார்ன்ஸ் டீமில் ப்ளே பண்ணுறதா இருந்தார். ஆனால் அவரு ரூட் அவுட் ஆகியிருக்காரு. எதனாலன்னு பார்த்தோன்னா ஒர்க் லோனு கிரிக்கெட் ஆஸ்திரேலியா சொல்லியிருக்காங்க. ஏன்னா பேக் டு பேக் சீரிஸ் ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. ரீசெண்டாக ஆஸ்திரேலியா பங்களாதேஷ் ஓடிஐ சீரிஸ் ப்ளே பண்ணியிருப்பாரு. லாஸ்ட் தேர்ட் ஓடியில் கூட வந்து ஒரு செஞ்சுரி ஸ்கோர் பண்ணி ஆஸ்திரேலியன் டீமை வின் பண்ண வச்சாரு. இந்த ஓடி சீரிஸ்க்கு முன்னாடி ஐபிஎல்ல பஞ்சாப் கிங்ஸ் டீமுக்காக ஃபுல் சீசன் வரை ப்ளே பண்ணியிருக்காரு. அதனால கிரிக்கெட் ஆஸ்திரேலியா இப்போ இந்த எம்எல்சி விண்டோவை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு. ஸோ கூப்பர் கார்னலிக்கு பதிலாக கார்னர் எஸ்டூர்சனை ரீப்ளேஸ்மெண்டாக கொண்டு வந்திருக்காங்க. சவுத் ஆப்பிரிக்கன் டாப் ஆர்டர் பேட்டர். எம்எல்சியோட கேப்டன்ஸ் ஃபோட்டோஷூட்டுமே நடந்து முடிஞ்சிருக்கு. ஆல் 6 டீம்ஸோட கேப்டன் நீங்கள் பார்க்கலாம். எம்ஐ நியூயார்க் நிக்கோலஸ் பூரன், சியாட்டில் ஆர்கஸ் மார்க்கஸ் டாய்னஸ், வாஷிங்டன் ஃப்ரீடம் ஸ்டீவ் ஸ்மித், டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸ் ஃபேஃப் டு பிளஸஸ், சான் பிரான்சிஸ்கோ யூனிகார்ன்ஸ் மேட் ஷாட் அண்ட் லாஸ்ட்டாக எல்ஏகேஆரோட கேப்டன் ஜேசன் ஹோல்டர். அண்ட் இந்த எம்எல்சி சீசனுக்கு இந்தியாவில் எங்கே பார்க்க முடியும்னு கேட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் உங்களால் ஜியோ ஹாட்ஸ்டார் அண்ட் ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் பார்க்க முடியும். கடைசியாக ஃப்ளெமிங் அப்டேட்டோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ ஃப்ளெமிங் கரண்டாக எங்கே இருக்கார், ஃப்ளெமிங் டிஎஸ்கே கேம்பை ஜாயின் பண்ணிட்டாரா இல்லையாங்கிற கேள்வி உங்கள் எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா? ஸோ அதை பற்றி பார்த்துலாம். ஃப்ளெமிங் இப்போ டிஎஸ்கே கேம்பில் தான் இருக்காரு. ரீசெண்டாக ப்ராக்டிஸ் மேட்ச் வந்து டிஎஸ்கே ப்ளே பண்ணியிருக்காங்க எம்ஐ நியூயார்க் அகேன்ஸ்டா. அந்த ப்ராக்டிஸ் மேட்சோட கிளிப்பிங்ஸை நான் ஷேர் பண்ணுறேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அந்த ப்ராக்டிஸ் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் ஷேக் ஹேண்ட்ஸ் பண்ணுவாங்க இல்லையா? அப்படி பண்ணுறப்ப நம்ம ஃப்ளெமிங் வந்து மாட்டிக்கிட்டாரு. ஸோ ஃப்ளெமிங் வந்து இப்போ டிஎஸ்கே கேம்பில் தான் இருக்காருங்கிறது இட்ஸ் கன்ஃபர்ம்டு. ஆனால் டிஎஸ்கே ஃப்ளெமிங்கோட ஏரியாவுக்கு எந்த ஒரு போஸ்ட்டுமே வந்து ரிலீஸ் பண்ணல. ஸோ அதனால தான் நிறைய பேருக்கு குழப்பம் இருந்துச்சு ஃப்ளெமிங் ஜாயின் பண்ணிட்டாரா இல்லையான்னு. ஸோ ஃப்ளெமிங்கோட போஸ்ட் ஏன் வந்து டிஎஸ்கே ரிலீஸ் பண்ணாமல் இருந்திருப்பாங்கன்னா, ஆல்ரெடி ஃப்ளெமிங்க்கு ஓவரான ஹேட் வந்து சோஷியல் மீடியாவில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஃப்ளெமிங்கோட அரைவல் போஸ்ட்டில் தப்பான வார்த்தைகள் யூஸ் பண்ணி கமெண்ட்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் எதுக்கு வம்பு, நம்ம ரிலீஸே பண்ணாமல் இருந்துரும் அப்படின்ற மாதிரி இருந்திருக்காங்க போல. என்ன ஃபன்னியாக இருக்குன்னா, ஃப்ளெமிங்கை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணியிருக்காங்க. ஃப்ளெமிங் இருக்கிற இடம் தெரியாமல் இருந்திருக்காரு. ஸோ ஃப்ளெமிங் கண்டிப்பாக பிளேயர்ஸோடலாம் இன்ட்ராக்ட் பண்ணியிருப்பார் இல்லையா? அந்த பிக்சர்ஸ் கூட வந்து ஆன்லைனில் ரிலீஸ் ஆகலை, டிஎஸ்கேவும் ரிலீஸ் பண்ணலை. ஃப்ளெமிங்க்கு இது ஒரு 1 லாஸ்ட் அசைன்மெண்ட்டாக இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ லெட்ஸ் see டிஎஸ்கே என்ன பண்ணுறாங்க அண்ட் ஃப்ளெமிங் என்ன பண்ணுறாருன்னு. அண்ட் இதோட இந்த வீடியோ முடிச்சலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஃப்ளெமிங்கோட அரைவல் போஸ்ட் ஏன் டிஎஸ்கே ரிலீஸ் பண்ணாமல் இருந்திருப்பாங்க? உங்களோட தியரிஸை மறக்காமல் கமெண்ட்ஸில் போடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பீஸ், சியர்ஸ், பாய்.